அந்த இடத்துக்கு போவதென்றால் ஒரு பெரிய பாக்கியம்தான். ஏனென்றால் அதிகமான நபிமார்கள் வந்து போன பூமி, சஹாபாக்கள் நடமாடிய பூமி, இஸ்லாத்துக்காக ரத்தம் சிந்திய பூமி. அன்புக்குரியவர்களே, வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக வந்து போன பூமி, குர்ஆன் இறங்கிய பூமி, வஹி இறங்கிய பூமி, லேசான பூமி அல்ல. எனவே மிக சிறப்புக்குரிய பூமிதான். எங்களுடைய கால் பாதம் படக்கூடிய இடத்தில் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட ஏனைய நபிமார்களுடைய காலடி அங்கே பட்ட இடத்திலேதான் எம்முடைய காலும் படுகின்றது. இப்படியான சிறப்பா நடந்தார் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய இடம். அன்புக்குரியவர்களே, பக்கத்திலே தான் இருக்கிறது. நபி அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊடாக இருக்கின்றது. அங்கேதான் அவருக்கு கொடுமை விரோதியாக இருந்த அபூஜஹிலும் வாழ்ந்த இடத்திலே டாய்லெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அபூஜஹில் டாய்லெட் என்று என்றும் பேர் சொல்வார்கள். அதற்கு பக்கத்திலேதான் நபி அவர்கள் ஏறி குடும்பத்தார்களை இஸ்லாத்துக்கு அழைத்த மலை அபூ குபைஸ் மலை, அங்கே பலஸ் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலேதான் அந்த மலை அமைக்கப்பட்டிருந்தது. இப்படியாக ஒரு சிறந்த சூழல் தான் அந்த இடமாக இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு ஹாஜிமார்களும் அங்க கஅபத்துல்லாஹ்வில் இருந்து பக்கத்திலே 3 கிலோமீட்டருக்கு அங்காலுள்ள மினாவுடைய பூமியிலே அங்கே 8ஆம் தினம் அங்கே போவார்கள். 8, 9, 10, 11, 12ஆம் தினங்களிலே அந்த மினாவிலும் அந்த முஸ்தலிபாவிலும் அந்த அரபாவிலும் அங்கே காலத்தை கழிப்பார்கள். அரபாவிலேதான் நபி அவர்கள் 1,24,000 சஹாபாக்களை ஒன்று கூட்டி அந்த ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்திலே நின்றுதான் கஸ்வா என்ற ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். கடைசியாக பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னை தொட்டும் எதை கேட்டீங்களோ அதை எத்தி வைங்கள் என்று அந்த ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அரபாவுடைய மலைக்கு அடிவாரத்திலே கஸ்வா என்ற ஒட்டகத்திலே கடைசியாக சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த ஒட்டகத்திலே இருந்து சொன்ன வார்த்தை தான், அரபாயிலிருந்து சொன்ன வார்த்தை தான், பெண்களுடைய உரிமைகளை பேணி நடவுங்கள், பக்கத்து வீட்டவர்களுடைய ஹக்குகளை பேணிக் கொள்ளுங்கள், இனபந்துகளுடைய ஹக்குகளை பேணிக் கொள்ளுங்கள், ஹராம்களே வட்டிகளே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல உபன்யாசங்களை எல்லாம் அந்த அரபாவுடைய மைதானத்திலே சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஹாஜிகள் எல்லோரும் அந்த அரபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ் இடத்திலே அழுது பிரலாபித்து அன்றைய தினம் அல்லாஹ் ஹாஜிகளுக்கு மன்னிப்பளிப்பது போல வேறெந்த தினத்திலும் மன்னிப்பளிப்பதில்லை. அந்த அளவு லட்சோப லட்ச மக்களுக்கு மன்னிப்பழங்கி அன்றைய தினத்தில் ஏந்த துஆவும் கபூல் செய்யப்படுமா என்று சந்தேகம் நினைப்பது கூட கூடாத ஒரு செயல், பாவமான ஒரு செயலாக இருக்கிறது. அந்த அளவு 100% அல்லாஹ் இடத்திலே துஆக்களுக்கு கபூலியத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்படக்கூடிய தினம்தான் அரபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே தவம் இருந்த பொழுது வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலங்கி ஏ நபி ஓதுங்க என்று சொல்லி அங்கே வஹியை கொடுத்த மலையையும் அந்த ஹிராவையும் ஹாஜிகள் அங்கே போய் பார்வையிடுவார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் 53வது வயதிலே தன்னுடைய ஊரை விட்டும் வெளியாக்கப்பட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒளிஞ்சி மறைஞ்சிருந்த அந்த குகை சௌர் குகையும் ஹாஜிமார்கள் போனால் அங்கே பார்வையிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிக்கு மிகவும் துணையாக இருந்த, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு துணையாக இருந்த அந்த ஹதீஜா நாயகி அவர்கள், அருமை பாட்டி அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜன்னத்துல் மஹல்லா என்ற விசேஷமான கபிர்ஸ்தானத்திலே அந்த ஜியாரத்தையும் அங்கே செய்வார்கள். அதே போல நபியுடைய காலத்திலே ஜின்களுக்கு தாவத்து கொடுக்கப்பட்ட மஸ்ஜித் ஜின் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் ஹாஜிமார்கள் அங்கே போனால் பார்வையாடுவார்கள். இப்படியாக இன்னொரு விடயங்கள் மட்டுமல்ல, நபி அவர்கள் மினாவிலே தங்கியிருந்த மஸ்ஜிதுல் ஹைப் என்ற பள்ளிவாசலையும் பார்வையிடுவார்கள். அங்கே மினாவிலே அங்கே முஸ்தலிபாலே மஸ்ஜிதுல் ஹரம் என்ற இடத்திலே நபி அவர்கள் தங்கினார்கள். அந்த பள்ளிவாசலையும் பார்வையிடுவார்கள். மஸ்ஜிதுல் அதாவது அரபாவிலே நபி அவர்கள் குளித்துக் கொண்டு அரபாவுடைய தினத்திலே ஆயத்தமாகி போன இடம்தான் அந்த மஸ்ஜிதுல் நமிரா என்று சொல்லக்கூடிய அரபாவுடைய பள்ளியையும் அங்கே பார்வையிடுவார்கள். இப்படியாக மக்காவிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் ஹாஜிமார்கள் போய் தரிசித்து விட்டு தான் வருவார்கள். எனவே இப்படியாக மிக சிறப்பு மிக்க அந்த மினாவும் அரபாவும் முஸ்தலிபாவும் ஏனைய அந்த பள்ளிவாசல்களும் அந்த சிறப்பான குர்ஆன் இறங்கிய மலை, இப்படியான வஹியுடைய பூமியிலே, குர்ஆன் இறங்கிய பூமியிலே, நபிமார்கள் அலைஞ்சு தெரிஞ்ச பூமியிலே, அல்லது நம்மத்துக்காக உழைத்த பூமியிலே ஆஜ்மார்கள் போய் நடமாட கிடைப்பது என்று சொல்லி இருந்தால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்!
இப்படியான சிறப்பொரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைப்பதென்றால் எம்முடைய பணம் என்ன பணம்? அன்புக்குரியவர்களே, பணத்தை தந்தும் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால்தான், பணம் கிடைத்தும் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால்தான் அவன் யகூதியாக நசராணியாக செத்து போகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பணம் கிடைத்தும் இப்படியான பாக்கியத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு சிறப்புமிக்க காபத்துல்லாவையும் அந்த மினாவையும் அரபாவையும் முஸ்தலிபாவையும் தன்னுடைய கண்மாணிக்கத்தால் கண்டு அந்த இபாதத்தை செய்ய ஒருத்தருக்கு நசீபு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாளைய கியாமத்தில் எழுப்பாட்டப்படும் பொழுது காபிர் என்று அவனுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் என்றும் சொல்வதற்கு காரணம் என்ன? இவ்வளவு சிறப்பா நடந்தான் அந்த காபத்துல்லாவுடைய இடம். எனவே இப்படியான இந்த ஆசை ஆர்வம் யாருக்குள்ளதோ அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். எனவே இப்படியான சிறப்பான இருந்தால் அந்த காபத்துல்லாவுடைய இடம். அதை முடித்துக் கொண்டு அடுத்ததாக மதீனா நகர் சொல்வார்கள். அங்கேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 அல்லது 13 நாட்கள் அங்கே பிரயாணம் செய்தார்கள். பிரயாணம் செய்துதான் ஹிஜ்ரத்தை செய்தார்கள். போய் முதலாவதாக குபா என்ற இடத்திலே நின்றார்கள். மற்றவர்கள் வந்து சேரும் வரைக்கும் குபா என்ற இடத்திலே நின்று முதலாவதாக ஒரு அகதியாக போனவர் என்ன செய்வார்? சாப்பிடுவதற்கு தங்குவதற்காக இடம் ஏற்பாடு செய்வார். ஆனால் எங்களுடைய கண்மணி முஸ்தபா முபாரக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? முதலாவதாக எதையும் யோசிக்கவில்லை, இபாதத்துக்கான இடத்தை தான் யோசித்தார்கள். முதலாவதாக யோசித்து இபாதத்துக்குரிய ஏற்பாடு செய்வதற்காகத்தான் தன்னுடைய முபாரக்கான கையினால் கல் மண் சுமந்து அந்த குபாவுடைய பள்ளியை கட்டினார்கள். கட்டி இபாதத்து செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, மக்காவிலிருந்து மற்றவர்களும் வந்து சேர்ந்ததற்கு பிறகு மதீனத்து வாசிகள், அது ஆரம்பத்துடைய பெயர் யஸ்ரிப் என்று சொல்லி இருந்தது. மதீனாவுக்கு ஆரம்ப பெயர் யஸ்ரிப் என்று சொல்லப்பட்டது. அங்கே துப்பாவு மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், யமன் நாட்டிலிருந்து துப்பாவு மன்னன் என்று சொல்லக்கூடியவன் இஞ்சிலை படித்த 700 அல்லது 400 பேர்களை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துக் கொண்டு இஞ்சிலை படித்த உலமாக்கள் அவர்கள் திரும்பி செல்லக்கூடிய வழியிலே அந்த யஸ்ரிபிலே தங்க வேண்டி ஏற்பட்டது. யஸ்ரிபில் பார்த்தார்கள், அங்களுடைய மக்களுடைய சுபாவம், வானத்துடைய நிலைமை, கல்லுகளுடைய நிலைமை, புல் பூண்டுகளுடைய நிலைமை அனைத்தும் இஞ்சிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குத்தான் கடைசியான நபி வருவார் என்று அவர்களுக்கு விளங்கி விடுகின்றது. இஞ்சியில் சொல்லுகின்றது, இஞ்சிலுடைய வேதம் அப்படித்தான் சொல்கின்றது. உடனே அங்கே தரித்து விடுகின்றார்கள். தரித்துவிட்டு யமன் நாட்டு மன்னருக்கு கடிதம் எழுகின்றார்கள், நாங்கள் வரமாட்டோம், கடைசி நபி இங்கேதான் வருவார், எனவே நாங்கள் தங்க போறோம் என்று சொன்ன பொழுது யமன் நாட்டு அரசன் துப்பா மன்னன் உடனே அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகின்றார். 700 வீடு கட்டுங்க, நீங்க எந்த நபி வாரன்னு சொல்றீங்களோ அவருக்கு சேர்த்து ஒரு வீடு கட்டுங்க என்று அனுமதி கொடுத்த பொழுது வீடு கட்டினார்கள். ஒரு ஊட்டையும் மேலதிகமாக கட்டினார்கள். கடைசியாக நபி அவர்கள் வந்தபொழுது எல்லோருமாக சேர்ந்து அங்கே போய் குபா என்ற இடத்திலே நபி அவர்கள் இருந்தபோது அவர்களை எங்கட வீட்டுக்கு வாங்க, யார சொல்லலாம், எங்கட வீட்டுக்கு வாங்க என்று கூப்பிட்ட பொழுது இன்னஹா மஅமூரத்துன், இந்த ஒட்டகமிக்கிறே இது எங்க போகணும் என்று ஏவப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கு போகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது எல்லாரும் தால அல் பத்ரு அதைனா என்று கீதம் படிச்சுக்கொண்டு வைத்து படிச்சுக்கொண்டு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அந்த கட்டத்திலே அந்த துப்பா மன்னனால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கைவசம் அந்த வீடு இருந்தது. அந்த இடத்திலே போய் ஒட்டகம் படுத்துக் கொண்டது. அந்த இடம்தான் நபியுடைய இடம். அந்த இடத்திலேதான் உலமாக்களுடைய கருத்து என்றும் அந்த இடத்திலேதான் நபியுடைய ஜியாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நபியுடைய வீடு. எனவே அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் புகுந்த பொழுது, நுழைந்த பொழுது அந்த ஊருக்கு பெயர் வைக்கப்பட்டது. யஸ்ரிப் என்ற பெயர் மாற்றி மதீனத்துல் முனவ்வரா, பிரகாசத்துடைய பட்டணம் என்று பெயர் வைக்கப்பட்டது. மேலான சகோதரர்களே, அந்த மதீனாவுக்கு தான் நாங்கள் எல்லோரும் போகிறோம். அந்த மதீனாவுக்கு போனால் அந்த குபாவுக்கும் போகிறோம். நபி அவர்கள் முதலாவது போன இடம்
குபாவுக்கு நபி அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலே போய்விட்டு வருவார்கள். மதீனாவில் இருக்கும் காலமெல்லாம் யார் அந்த குபாவுக்கு போய் 2 ரக்காத்து தொழுகிறார்களோ சுன்னத்தான உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய ஹாஜிமார்கள், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹாஜிமார்கள் அந்த இடத்துக்கு போய் தொழுதுவிட்டு வருவார்கள். அந்த மதீனாவுக்கு போய் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அழகான உடுப்பு குளித்துக் கொண்டு, அழகான உடுப்புகள் உடுத்துக்கொண்டு, மனங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு போய் அந்த இடத்துக்கு போய் அங்கே 2 ரக்காத்து மஸ்ஜித் காணிக்கை தொழுதுவிட்டு அங்கே மெதுவாக அமைதியாக அங்கே சொர்க்கத்து பூங்காவின் ஊடாக மா பைன பைத்தி வ மின்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடப்பட்ட பகுதி சொர்க்கத்துடைய பூங்கா. அங்கே ஹஜருல் வஸதுக்கு எவ்வளவு முண்டி அடித்துக் கொண்டிருப்பார்களோ அதே போல சொர்க்கத்து பூங்காவிலும் மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு 24 மணித்தியாலமும் அங்கே நெருங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கும். அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போய் ஹாஜிமார்கள் அங்கே தொழுவார்கள். 2 ரக்காத்து தொழுதுவிட்டு துஆ செய்வார்கள். அந்த இடத்திலே முடியுமாக இருந்தால் அங்கே தஹிய்யத்துல் மஸ்ஜிதை அந்த இடத்திலே தொழுதுவிட்டு அங்கே வெளியாகி வலது பக்கமாக திரும்பி போகும் பொழுதுதான் நபியுடைய ஜியாரம் இருக்கிறது. அந்த இடத்திலே போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று மாலையாக கண்ணீர் வடித்தவர்களாக ஏக்கத்தோடு நபி அவர்களை சந்திக்க நீண்ட நாள் ஆசை வைத்திருந்தோமே என்று நபி அவர்களை தீனுக்காக உழைத்த உத்தமரை சந்திக்க வந்திருக்கிறோமே என்று சலாம் சொல்வார்கள். பக்கத்திலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் சலாம் கூறிவிட்டு வெளியே வந்து அதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட மற்ற மனைவிமார்கள், நபியுடைய அருமை சொர்க்கத்து தலைவி, ஈரக்கொலை என்று சொன்ன அந்த பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல நபி அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்த ஹலீமா சஅதியா, இவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகள் அனைவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீல் கர்கதை சந்திப்பார்கள். அங்கேயும் சலாம் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கே அடுத்ததாக பக்கத்திலே நபி அவர்கள் எதற்கும் சஹாபாக்களுக்கு உதாரணம் காட்டக்கூடிய உஹதுடைய மலை மதீனாவிலே தான் இருக்கிறது. பார்த்தால் முன்னாலே தெரியக்கூடிய பிரமாண்டமான மலை 6.5 கிலோமீட்டர் நீளமானது, 2.5 கிலோமீட்டர் அகலமான பிரமாண்டமான மலை. நரகவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாசிகள் கியாமத்திலே மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 450 கிலோமீட்டர் பிரமாண்டமான மனுஷராக உருவம் பெருக்கப்படும். பெருத்த உருவமாக ஆக்கப்பட்டு கான்ன லிர்ஸஹு மிஸ்லல் உஹத், அவருடைய பல்லுகள் எல்லாம் உஹது போல இருக்கும் என்று உஹதை உதாரணம் காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு ஜனாசாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடக்கும் வரைக்கும் பின்பற்றி சென்றால் 2 கிராத் என்று சொன்ன பொழுது, மல் கிராத் யா ரசூலல்லாஹ், கிராத் என்று சொன்னா என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிஸ்லல் உஹத், உஹது போல, உஹது மலை போல ஒரு கிராத், இவ்வளவு நன்மை கிடைக்கும். ஒரு சதக்கா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா 10 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் கொடுத்தா நாளைய கியாமத்தில தர்பு மின்ல்லாஹ் இன்தல்லாஹி மிஸ்லு உஹத், நீங்க பள்ளி கட்ட 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கிறீங்களே, அன்புக்குரியவர்களே, நாளைய கியாமத்தில இன்னும் கொடுக்கலா போய்த்ததே, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலா போய்த்ததே. எவ்வளவு வீண் விரயமா செலவழிச்சிட்டோம். இந்த பள்ளி கட்டும் பொழுது எவ்வளவு ஜும்மாவுக்கு பிறகு அறிவிச்சாங்க, சம்மாங்கோட்டை பள்ளி கட்டும் பொழுது, அந்த பள்ளி கட்டும் பொழுது கொடுக்கலாம போய்த்ததே என்ற ஏக்கம் அங்கதான் வரும். அந்த கொடுத்த பணம் எல்லாம் தர்பு இன்தல்லாஹ் மிஸ்லு உஹத், உஹது மலை போல நாளைய கியாமத்தில் வந்திருக்கும். அப்பதான் மனிதர்கள் ஏக்கப்படுவார்கள், கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டு வேலைல்ல. அதனால உலகத்திலே கொடுக்க வேண்டியதை எந்த அளவு கொடுப்போமோ அதுதான் மிச்சம் என்று நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் உதாரணம் காட்டப்பட்ட உஹதுடைய மலையை ஆஜிகள் கோட்டமிடுவார்கள், பார்ப்பார்கள். அடுத்ததாக அங்கே கிபிலத்தை 2 கிபிலாவுடைய பள்ளி மதீனாவிலே தான் இருக்கிறது. நபி அவர்கள் 16 மாச காலமாக அங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தொழுது கொண்டிருந்த நபி அவர்கள் அங்கே காவிர்கள் ஏளனப்படுத்தினார்கள். எங்களுக்கு ஏசுறீங்க, எங்கட பள்ளியை பார்த்து தான் தொழுறீங்க என்று சொன்ன பொழுது, இந்த கௌபா
கிப்லா அங்கே கஅபத்துல்லாவுக்கு மாற்றப்பட்ட நல்லமே என்ற ஒரு கவலை ஏற்றம் நபி அவர்களுக்கு இருந்தபோது ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் உங்களுடைய நெஞ்ச கிப்லாவின் பக்கம் திசை திருப்புங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது அங்கே திசை திருப்பப்படுகின்றது. ஒரே நேரத்தில் இரண்டு